சுவாமியே சரணமையப்பா. மாலை அணிஞ்சிருக்கும் போது நாங்க விசேஷங்களுக்கு போலாமா போக கூடாதா? 99% போகாம இருந்தா நல்லது. ஏன் சுவாமி? ஏன்னாங்க நல்லதும் கெட்டதும் கலந்து நிறைய பேர் வருவாங்க, நம்ம அவங்கள போய் கலந்துக்க வேண்டியது இருக்கும். அதனால போகாம இருந்தா நல்லது. ஆனா அதையும் மீறி ஒரு சில உறவுகள் நம்மளை அழைக்கும் போது முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால நாம என்ன பண்ணணும்னா, சரி மத்தவங்களோடுங்க, நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு இந்த சிறகடிக்கு ஆசை தொடர்ல கதாநாயகனா நடிக்கிற ஒரு பிரியமான தம்பி வசந்த் அவரோட திருமண வரவேற்பு. அதே மாதிரி சந்தியா ராகம்ல கதிரா நடிக்கிற இந்த குருன்னு இருக்காருல்ல, அவரோட திருமண வரவேற்பு. நான் என்ன பண்ணேன், அழகா இந்த சைட்ல போனேன், மணமக்களை பார்த்தேன், வாழ்த்து சொன்னேன், ஒரு போட்டோ எடுத்தேன், அப்படியே இறங்கி வந்துட்டேன். அந்த விசேஷத்துல நான் உணவு அருந்தல, இந்த வீட்டுக்கு வந்தாச்சு, அற்புதமா ஒரு குளியல போட்டு ஐயப்பனை வணங்கியாச்சு. சரி, எந்தெந்த விசேஷத்துக்கு போக கூடாது? குழந்தை பிறந்திருந்தா அதை விசாரிக்க போக கூடாது, வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது, அது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமா மாலை அணிஞ்சிருக்கும் போது மரணம் நேர்ந்தா அதை விசாரிக்க போக கூடாது. சோ இதெல்லாம் தான் என்னோட பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. சோ தவிர்க்க முடியாத ஒரு விசேஷத்துக்கு போறீங்களா, போயிட்டு நிம்மதியா ஒரு குளியல போட்டு 108 ஐயப்ப சரணத்தை சொல்லிட்டு ஹாப்பியா இருங்க. சுவாமியே சரணமையப்பா.